Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் டோட்டலாக 140 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்பர்டு 1 to 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஈவன் நம்பர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே நம்பர் டிவிசிபிள் பை 3 வந்து ஃபிசிக்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. டிவிசிபிள் பை 5 வந்து கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இப்போ the number of students who did not opt for any of the 3 courses என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம 3 இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஒன்று மேத்தமேட்டிக்ஸ், இன்னொன்று ஃபிசிக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ 3 இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் எடுத்தாச்சு. இது வந்து எம் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எப்போவுமே வென் டயக்ராமில் இந்த நடுவில் இருக்க ரீஜன் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ரீஜன் தான் ஃபில் பண்ணணும். இது வந்து ஆல் த 3. ஸோ ஆல் த 3 அப்படிங்கும்போது இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து டிவிசிபிள் பை 2, ஃபிசிக்ஸ் வந்து டிவிசிபிள் பை 3, கெமிஸ்ட்ரி வந்து டிவிசிபிள் பை 5. அப்போ 2, 3, 5 இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்சிஎம் வந்து 30 வரும். ஸோ 30 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 5ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ எத்தனை 30 வந்து நமக்கு 140க்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30, 60, 90, 120, இதுக்கப்புறம் 150 வரும். அதனால் மொத்தமே 4 தான். ஸோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3மே எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது நமக்கு வந்து 2 at a time பார்க்கலாம். இது வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இது வந்து கெமிஸ்ட்ரி இல்லையா? ஸோ கெமிஸ்ட்ரி வந்து டிவிசிபிள் பை 5. இப்போ நான் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட எல்சிஎம் வந்து 6. ஸோ 140 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 140 by 6 அப்படின்னா 140 divided by 6 போடலாம். 2 times 12 ரிமைண்டர் 2, அதுக்கப்புறம் 3 times போட்டிங்கன்னா 18 வரும். ஸோ ரிமைண்டர் 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 23. ஸோ 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நான் ரெஃபரன்ஸ்க்காக எழுதிடுறேன். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து 23. மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னும் போது இந்த ரீசன் வரும். பட் ஆல்ரெடி நம்ம இங்கே 4 போட்டுட்டோம். அப்போ 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீது வந்து 19 இங்கே வரும். ஏன்னா இந்த 19 வந்து 4 சேர்த்து தான் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டுகெதர் 23. இப்போ அடுத்தது நம்ம இந்த 2 எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். 3 and 5 15. ஸோ 1 எல்சிஎம் வந்து 15 இல்லையா? ஸோ 140-ஐ நம்ம 15ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 10 டைம் போட்டால் 150 வந்துடும். ஸோ 9 டைம் போட்டிங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும். ஸோ 9 5 35, 3 9 சாரி 9 5 45, 9 1 9, அதுக்கப்புறம் 3. ஸோ ரிமைண்டர் வந்து 5 இருக்குது. அப்போ டோட்டலாக 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே எழுதிடலாமா? ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி இங்கே 4 போட்டாச்சு. அப்போ மீதி 5 இங்கே வரணும். அதுக்கு அடுத்தது மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2க்கும் 5க்கும் வந்து 10. 140 10ஆல் டிவைட் பண்ணால் 14 வரும். ஸோ மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து 14. ஆல்ரெடி இங்கே 4 போட்டாச்சு. சாரி மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 14. ஆல்ரெடி இங்கே 4 போட்டாச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 10 வரும். இப்போ மேக்ஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ 140 divided by 2 அப்படின்னு போட்டால் 70 வரும். பட் இந்த 70ல் ஆல்ரெடி 19, 4 and 10 வந்து ஃபில் பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 19, 4, 10 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ இது 33 வருது. இப்போ இந்த 33-ஐ 70ல் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10ல் 3 போச்சுன்னா 7, இது ஒன்று பாரோ பண்ணிட்டோம் 6 ஆகிடும். 6 3 3. அப்போது டோட்டலாக மேக்ஸ் வந்து 37 அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக மேக்ஸ் வந்து 70 தான், பட் ஒன்லி மேக்ஸ் வந்து 37. ஏன்னா மீதிலாம் அதர் இதில் இருக்குது. அதே மாதிரி இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 140 divided by 3 ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறேன். ஸோ 4 times 12 பேலன்ஸ் 20 இருக்குது. ஸோ 6 times வந்து 18, ரிமைண்டர் 2 இருக்குது. ஸோ 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு 19, 4, 5 ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 28. அப்போ 28-ஐ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 46 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 46 minus 28.
ஸோ இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டா 16, 16ல் 8 போச்சுன்னா 8, இங்கே 3 ஆகிடும், 3ல் 2 போச்சுன்னா 1. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டலாக 46 ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, பட் ஒன்லி ஃபிசிக்ஸ் வந்து 18 படிக்கிறாங்க. இதே மாதிரி கெமிஸ்ட்ரி 5ஆல் டிவைட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. 140 டிவைடட் பை 5 அப்படின்னா நம்ம எத்தனை டைம் போடலாம்? 2 டைம் போட்டால் 10 வரும். பேலன்ஸ் 40 இருக்குது. ஸோ 8 டைம். ஸோ 28 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஒரு 10 + 4 + 5 டோட்டலாக 90 வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ 19 28லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று பாரோ பண்ணிட்டோம், 18ல் 9 போச்சுன்னா 9. ஸோ அவ்வளோதான், ஒன்லி கெமிஸ்ட்ரி வந்து 9. ஸோ இப்போ இந்த வென் டயக்ராம்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இது மூணுமே இல்லாதது இந்த சர்க்கிளை விட்டு வெளியே எழுதணும். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். மொத்த மேக்ஸ் வந்து 37, 19, 10, அதுக்கப்புறம் 4 இதெல்லாம் சேர்த்தா 70 வரும். ஸோ அதை நான் 70ன்றதை தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். 70 ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். மேக்ஸ் வந்து 70ன்றது மொத்தமாக தெரியும், அதனால் நான் 70 எடுத்துக்கிட்டேன். அது போக ஒரு 18 இருக்குது, ஒரு 5 இருக்குது, ஒரு 9 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 9 + 5 14, அதுக்கப்புறம் 22 வரும். இங்கே ஒரு 2 வந்துருச்சு. டோட்டலாக 102 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அப்போ நம்ம டோட்டலாக 140 ஸ்டூடெண்ட்ஸில் இந்த 102 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 38 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் எதுவுமே படிக்காமல் இதுக்கு வெளியே இருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ டிட் நாட் ஆப்ட் ஃபார் எனி ஆஃப் த 3 கோர்சஸ் அப்படின்றது வந்து இந்த வெளியே இருக்கிற 38. ஸோ 38 அப்படின்றது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் வென் டயக்ராம் தெரிஞ்சதுனாவே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அது போக இந்த நம்பர்லாம் டிவிசிபிள் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம ஏபியும் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே டிவைட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கலாம்.